ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ரிஸ்பா தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களுடைய இல்லங்களில் வந்து உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஏசாயா 54வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல வாசிக்கிறோம். யோவேல் 2:26 வாசிக்கிறோம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி. ஆகவே ஆண்டவராகிய கர்த்தர் தமது பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகும்படி விடவே மாட்டார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எந்தெந்த காரியமெல்லாம் உங்களை தலைகுனிய செய்ததோ, எந்த நபர் உங்களை வெட்கப்படுத்தும்படி செய்தார்களோ, எந்த சூழ்நிலை உங்களை வெட்கமடையும்படி செய்ததோ, இப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் வெட்கத்தை அடைந்தீர்களோ, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை அந்த இடத்திலே தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். உங்களை வாழ வைத்து அழகுபடுத்த போகிறார். ஒருவேளை நீங்க உங்க மனைவிக்கு முன்பு வெட்கப்பட்டு போயிருக்கலாம், உங்க கணவருக்கு முன்பாக நீங்க வெட்கப்பட்டு போயிருக்கலாம், உங்க குடும்பத்துக்கு முன்பாக வெட்கப்பட்டு போயிருக்கலாம், சமுதாயத்துல முன்பாக நீங்க வெட்கப்பட்டு போயிருக்கலாம், பல விதமான சூழ்நிலை மித்தமாக நீங்க வெட்கப்பட்டு போயிருக்கலாம். நீங்க வியாபாரத்துல நீங்க தோல்வி பெற்றனால் வெட்கப்பட்டு போயிருக்கலாம். வேலை ஸ்தலத்துல மற்றவர்கள் பாருங்கள் அற்பமாக எண்ணப்பட்டு வெட்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, என் ஜனமாகிய நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்படாது, நீ வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தேவ பிள்ளையே, எந்தெந்த சூழ்நிலை உங்களை தலைகுனிய செய்ததோ, சோர்ந்து போக செய்ததோ, வேதனைக்குள்ளாக கடந்து போகும்படி செய்ததோ, பாடுகளுக்குள்ளாக கடந்து போகும் செய்ததோ, உபத்திரமுக்குள்ள கடந்து போகும் செய்ததோ, இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி ஆண்டவர் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, என் ஜனமாகிய நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. என் அன்பு சகோதரி சகோதரி, இந்த நிகழ்ச்சி எப்படிப்பட்ட சூழ்நிலையில கண்ணீரோடு, வேதனையோடு, சஞ்சலத்தோடு, உபத்திரவத்தோடு, பாடுகளோடு, பலவிதமான சோதனைகளோடு நிகழ்ச்சிகள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. ஆகவே இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலை குனிந்த உங்கள் தலையை கர்த்தர் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவாராக. வேதம் சொல்லுகிறது, அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் சொன்னது போல ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் தலையை நிமிர செய்வாராக. உங்கள் தலை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுவாராக. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலை எண்ணெய் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் ஜீவனாலெல்லாம் நிரம்பி வழிபடி செய்து நன்மையும் கிருபையும் வாழ்க்கை தொடரும்படி செய்வாராக. உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பும் இரக்கமும் நல்ல தகப்பனே, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எப்படிப்பட்ட சூழ்நிலையில நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க எங்க அப்பா எனக்கு தெரியாது ஆண்டவரே. வெட்கத்தின் சூழ்நிலையில், கவலையின் சூழ்நிலையில், கண்ணீரின் சூழ்நிலையில், பாடுகளின் சூழ்நிலையில், உபத்திரவத்தின் சூழ்நிலையில், காயப்பட்ட சூழ்நிலையில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க இருந்தாலும், ஆண்டவர் என்ன நிலைமையில் இருந்தாலும், ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பாதுகாக்கிற கரம், உயர்த்துகிற கரம், தப்புவிக்கிற கரம் ஒவ்வொரு தொடுவீராக ஆண்டவரே. யாரெல்லாம் யாருக்கு முன்பா வெட்கப்பட்டு தலை குனிந்து போனார்களோ, போயிருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் ஆண்டு தலை நிமிர்ந்து நடக்க பண்ணும்படிக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளை பாக்கியம் இல்லாம, பிள்ளை பாக்கியம் உனக்கு இல்லைன்னு சொல்லி அநேகர் தங்களை வெட்கப்படுத்துகிற நிலையில் அநேகர் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற ஆண்டவருக்கு நாட்கள்ல அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. ஒவ்வொருவரும் ஆண்டவர் கர்த்தாவே கர்ப்பத்தை சுதந்திரத்துக் கொள்ள, கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கிருபை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு சூழ்நிலை மாற்றுவீராக. சொன்னீங்களே, பயப்படாது, வெட்கப்பட்டு போவதில் சொன்னது போல ஆண்டவருக்கு அந்த பயம் இல்லாமல் தைரியத்தை கொடுத்து தலை நிமிர்ந்து நடக்க பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்ந்திருக்கு செய்யுங்க, சுகித்திற்கு செய்யுங்க. குடும்ப சமாதானத்தை பேசுகிறேன், சுகத்தை பேசுகிறேன், வெற்றியை பேசுகிறேன், வாழ்வை பேசுகிறேன், விடுதலை பேசுகிறேன். சகல நன்மைகள் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து பழிக்கட்டும், நடக்கட்டும், நிறைவேறட்டும் என பேசுகிறேன். ஆசீர்வதிக்க ஆண்டவரே. பெரிய காட்சிங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. அன்புக்குரிய சகோதர சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போகும்படி விடவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். மறுபடியும் கர்த்தர் உங்களை எப்பா சொல்றாரு, பயப்படாதே,
நீ வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை வெட்கப்பட்டு போகும்படி விடவே மாட்டார். கூட இருப்பார், துணையாய் இருப்பார், பாதுகாப்பார், உயர்த்துவார், வாழ வைத்து அழகுபடுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.